நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டியில் முறையான ஏற்பாடுகள் செய்யவில்லை என கூறி நீட் தேர்வு எழுத வந்த மாணவர்களின் பெற்றோர் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவலை செய்தியாளர் யவன சோழன் வழங்க கேட்கலாம். யவன சோழன், வணக்கம். தற்போது பெற்றோர்களின் குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? கள நிலவரம் என்ன? வணக்கம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆகிய இரு பள்ளிகளில் நீட் தேர்வு இன்று நடைபெற்று வருகிறது. மதியம் சுமார் 1200 மாணவ மாணவிகள் திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தேர்வு எழுத வந்திருந்தனர். மதியம் 1:30 மணிக்குள் அனைவரும் பயோமெட்ரிக் அடையாளம் எடுக்கப்பட்டு தேர்வு அறைக்குள் செல்ல வேண்டும். ஆனால் 1:40 மணி ஆகியும் மாணவ மாணவிகள் தேர்வு அறைக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. தாமதமான மாணவ மாணவிகளை ஒட்டுமொத்தமாக அனுப்பிய போது மாணவிகள் ஓடி சென்றதால் பெற்றோர்கள் அச்சமடைந்தனர். சில தேர்வு அறைகளில் கடிகாரம் இல்லை எனவும் பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மையத்தில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாகவும் பயோமெட்ரிக் கருவி ஒன்று மட்டுமே வைக்கப்பட்டுள்ளதாகவும் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயோமெட்ரிக் வைக்காமலேயே உள்ளே சென்று தேர்வு எழுதுவதாகவும் எங்கள் குழந்தைகள் தேர்ச்சி பெறுவார்களா, பயோமெட்ரிக் அடையாளம் வைக்காத மாணவ மாணவிகள் நிராகரிக்கப்படுவார்களா என்ற அர்த்தத்தில் பெற்றோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செங்கோடு சங்ககிரி சாலையில் சுமார் 1/2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்செங்கோடு நகர காவல் ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் பெற்றோர்களிடம் விரைந்து வந்து பேசி தக்க நடவடிக்கை எடுப்பதாக கருத்து அளித்ததை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி யவன சோழன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.